ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை விபூதி யோகம் 10வது அத்தியாயம் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அர்ஜுனனுடைய கேள்வி, ஹே கிருஷ்ணா, பகவானே, உன்னுடைய பெருமையை உன்னையன்றி வேறு யாராலுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அவை அனைத்தும் உன்னுடைய படைப்பிற்கு உட்பட்டவை. படைத்தவனாகிய உன்னுடைய பெருமையை, அந்த ஈஸ்வரனுடைய பெருமையை, பரம்பொருளின் பெருமையை பரம்பொருளாகிய நீயே சொல்வதுதான் சரி. அதனால் நீ எனக்கு உன்னுடைய பெருமையை இன்னும் நன்றாக விஸ்தாரமாக எனக்கு எடுத்துச் சொல்வாயாக அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னுடைய பெருமை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நீ நிறைந்து இருக்கிறாய் அப்படின்ற காமன் ஸ்டேட்மெண்ட்டை விட கேஷு கேஷு ச பாவேஷு, எந்தெந்த பொருட்களில் எவ்வெவ்விதமாக உன்னை தியானிப்பது சிறந்தது அப்படிங்கிறதையும் நீயே சொன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சௌரியமா இருக்கும். நான் இந்த தியானத்தை ஈஸ்வர தியானம் பண்ணறதுக்கு எனக்கு ஒரு விபூதியை நீ காட்டுவாயாக, உன்னுடைய விபூதியை நீ காட்டுவாயாக அப்படிங்கிறத கேட்கிற. எதனால நான் இதை கேட்கிறேன் அப்படின்னா, எத்தனை தடவை கேட்டாலுமே எனக்கு திருப்திங்கிறதே ஏற்படுறது இல்ல. அமிர்தத்தை பருகினால் எப்படி நமக்கு திருப்தி ஏற்படாமல் மீண்டும் மீண்டும் பருகணுங்கிற எண்ணமானது ஏற்படுறதோ, அந்த மாதிரி இத கேட்க கேட்க எனக்கு திருப்தி போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது எனக்கு ஏற்படவே இல்லை அப்படிங்கறத சொல்ற. அப்போ அர்ஜுனன் வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னா, ஒரு சிஷ்யனுடைய ரெடினஸ், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ரெடினஸ் இங்க அர்ஜுனன் அவருக்கு காமிச்சிருக்கு. குருவுக்கு பயங்கரமான சந்தோஷம். இப்படித்தானே ஒரு சிஷ்யன் இருக்கணும். நிச்சயமாக என்னுடைய விபூதியை பற்றி உனக்கு நான் சொல்கிறேன். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராதான்யதக, ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் சொல்கிறேன். என்னுடைய விபூதி அப்படின்னு சொன்னா இருக்கிறது எல்லாமே தான். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், வியக்தமாக இருப்பது அனைத்தும் அகம் சர்வசிய பிரபவக அப்படின்னு சொன்னதுனால விபூதி இஸ் ஈக்குவல் டு வியக்தமா இருக்கிறது. அந்த வியக்திம் அப்படிங்கிறதே விபூதி தான் அப்படின்னு ஆதிசங்கரர் அதை டேர்ம் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் 2-3 கிளாஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்ப வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து நாம ரூபங்களும் விபூதி தான்னா கூட, நீ கேஷு கேஷு ச பாவேஷுன்னு கேட்டதுனால உனக்கு எந்தெந்த பொருட்களில் தியானம் செய்ய உகந்தது அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியமானவற்றை உனக்கு சொல்கிறேன். கடலை தியானம் பண்ணு, மலையை தியானம் பண்ணு அப்படின்னு பொத்தாம்பொதுவா உனக்கு சொல்லாம, அதுல இருக்கிற சிறப்பை சொல்லி அந்த சிறப்பை உன்னை தியானம் பண்ண சொல்றேன், சிறந்ததை தியானம் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறத அவர் ஆரம்பிச்சார். அது மாத்திரம் அவர் சொல்லல. அந்த ஸ்லோகத்துல 19வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், இத விஸ்தாரமாலாம் யாராலையுமே என்னாலேயே சொல்ல முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா, இந்த விபூதியின் விரிவுக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன படைப்பு அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்க முடியாது. 1 கிலோமீட்டர் தான் என் படைப்பு அப்படின்னு ஒரு வரையறை வச்சுக்க முடியாது. அது பறந்து விரிந்து இருக்கு. தோன்றியது தோன்றாதது அனைத்தும் நான் அப்படிங்கிற போது, நான் எதை உனக்கு இதுதான் சுட்டி காட்ட முடியாது. அதனால இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவற்றை எல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன். இப்படித்தான் ஆரம்பிச்சார். அதுலயே ரொம்ப முக்கியம், இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், இருக்கிறதுலயே பெஸ்ட் லிஸ்ட்ல பெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு. அந்த பெஸ்ட் எது அப்படின்னா, இந்த இறைவன் உண்மையிலேயே எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறத பகவான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்கிறார். அனைத்து உள்ளங்களிலும் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. நான் எது எது சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, எது தன்னை அப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த நான்கிறது நான் தான்ப்பா. அப்போ ஒரு நாய் கூட நான் நினைச்சுக்கோ இல்லையா? என்ன இந்த ஆள் கட்டைய வச்சு அடிக்க வரான், நான் இந்த ஆளை கடிக்கணும்னு நினைக்கிறது இல்ல. அதுக்குள்ள ஒரு நான் இருக்கு. ஒரு பூனைக்குள்ள ஒரு நான் இருக்கு. இந்த நானுங்கிறது அதுக்கு சொல்ல தெரியாது, நமக்கு எல்லாருக்கும் சொல்ல தெரியும்.
அந்த நான்கிறது எதுவோ அந்த நான் என்பதற்கு பொருளாக நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உணர்வு ரூபமாக நான் தான் இருக்கிறேன். இந்த பகவானுடைய விபூதி அப்படிங்கிறது சத்ரூபமாக, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றோம். சித்ரூபம் உணர்வு, கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருப்பு. இந்த இருப்புங்கிறது இல்லாம இருப்பது எதுவுமே இல்லை. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இந்த விஷயம் எல்லாம் புதுசு கிடையாது. நாசத்தோ வித்யதே பாவோல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த 2வது அத்தியாயத்துல இருந்து. அதனால ஏதோ புதுசா சொல்லல நான். அந்த இருப்பு அப்படிங்கிறது தான் எல்லாவற்றிற்கும் இருப்பை கொடுக்கிறது. இருப்பே இருப்பது ஆகிறது. இருப்பதெல்லாம் உண்மை இல்லை, இருப்பே உண்மை. இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயம். இப்ப இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமா எது இருக்குன்னா அந்த இருப்பு தான் இருக்கிறது. அப்ப அந்த இருப்பு தத்துவம்ங்கிறது இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய விபூதி. இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த உணர்வு தத்துவம். இந்த இருப்பு, உணர்வு, ஆனந்தம். இந்த உணர்வு தத்துவம் இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், அது எல்லா உயிர்களுக்குள்ளும் இந்த நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதன் பொருளாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த உணர்வு தத்துவமாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப எல்லாத்துலயும் அந்த கான்சியஸ் பிரின்சிபிள் இருந்துட்டே இருக்கு. கான்சியஸ்னஸ்ங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்கிறது சித் ரூபமாக. இங்க இறைவனை இந்த ஸ்லோகத்துல சித் ரூபமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். நான் என்ன சொல்றாரு இப்ப, இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அவன் என்ன கேட்டான்? கேட்டது என்ன? சதா பரிச்சிந்தையன். அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவன் எதுக்கு கேட்டான்னா, நான் கேட்டு டைரியில எழுதி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு பீரோக்குள்ள வச்சு பூட்டுறதுக்கா? இல்ல, நீ உன்கிட்ட அதை கேட்டுட்டேன்னா நான் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அதை தியானம் பண்ணணும். எனக்கு சதா பரிச்சிந்தையன், எப்ப பார்த்தாலும் அதை நினைக்கணும்னா. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல இதை நினை, உனக்குள்ள நான் ஒண்ணு இருக்கா இல்லையா, அதான் நான். அதை நினை ஃபர்ஸ்ட். உனக்குள்ள மாத்திரம் இல்ல, அது எல்லா இடங்களையும் இருக்கு. சர்வ பூதாசயஸ்திதக, அந்த சர்வல நானும் இருக்கேன். அதனால எனக்குள்ள இருக்கிறது அவர் தான், எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அவர் தான். சர்வத்திர எல்லா இடங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய நான் என்ற உணர்வு இறைவன் அப்படின்னாருதான். நமக்கு ஒரு ஒரு சாதகன் டக்குன்னு எடுத்த உடனே நீ அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தியானம் பண்ணப்பா. அந்த பியூர் கான்சியஸ்னஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? அது எதனுடைய ஒரு பார்ட்டும் கிடையாது, எதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, எதனுடைய ஒரு ப்ராடக்டும் கிடையாது. அது சுதந்திரமானது. அது எல்லா உடல்களிலும் அது பரவி இருக்கிறது. அந்த உடல்களை ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லை என்பதே இல்லை. அது அந்த உபாதியே இல்லைனாலும் அது இருந்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவ்வளவு அப்டிராக்டா கொண்டு கொடுத்து இதை நீ தியானம் பண்ண. அதுக்கு ஃபார்ம் கிடையாது, அதுக்கு கலர் கிடையாது, அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ தியானம் பண்ணு அப்படின்னா யாருக்கு தியானம் பண்ண முடியும் அப்படின்னா, இங்க அவர் அட்ரஸ் பண்றது, போன தடவை உங்களுக்கு நான் சொன்னேன், குடாகேஷக அப்படின்னு சொன்னா உறக்கத்தை வென்றவனே அப்படின்னு ஒரு அர்த்தம், சுருட்ட முடின்னு அர்த்தம். சுவாமி பரமார்த்தானந்தா இந்த இடத்துக்கு ஒரு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறார். இதையே இவ்வளவு அப்டிராக்டா இருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவன்ட்ட சொல்றார். அதுவும் வார்த்தை என்ன போடுறார்? குடாகேஷக. குடாகேஷகங்கிறதுக்கு அவர் தமோ குணத்தை ஜெயித்தவனே, அதாவது உறக்கத்தை வென்றவனே. உறக்கம் என்பது தமோ குணத்தால் வருகிறது. தமோ குணத்தை ஜெயித்தவனே. இன் அதர் வேர்ட்ஸ் சத்வகுணம் மிகுந்தவனே. யாரால இதை பண்ண முடியும்னா சத்வகுணம் மிகுந்து இருப்பவனால் இதை நிச்சயமாக பண்ண முடியும். இவனுக்கு பண்ண முடியுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை சொல்றார். ஆனா அட் த சேம் டைம் பகவானுக்கு இருக்கிற கருணை இருக்கு இல்லையா, அது அபரிமிதமானது. இவ்வளவு அப்டிராக்டா ஒரு விஷயத்த சொன்னா அதை உடனே எல்லா அதிகாரிக்கும் அது ஆக்ட் ஆகாது. அப்படிங்கிறதுனால இவர் எப்படி என்னதான் சந்நியாச யோகம், அப்படி சந்நியாசம்ங்கிறது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் லிவிங் அப்படின்னா கூட கர்ம பல சந்நியாசம் தான் பொதுவாக எல்லாருக்கும் ஏற்றது அப்படிங்கறத மனசுல வச்சிருந்து கிருஷ்ணர் இந்த கர்ம பல சந்நியாசத்தை வலியுறுத்தி பேசுறாரோ இந்த கான்டெக்ட் எல்லாத்துலயும். அதே போலதான் இந்த அப்டிராக்டான விஷயம், இந்த அப்டிராக்ட்ங்கிறது எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப அதாவது
அந்த வார்த்தைகளுக்கு உட்படாததாக அல்லது மனதால் வடிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அப்டிராக்ட் வார்த்தைக்கு தமிழ்ல கரெக்டா போடுறது. அப்படி இருக்கக்கூடியத எல்லாருக்கும் அதை பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ற, அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல எல்லாத்துலயும் சகுனமா சில எக்ஸாம்பிள்ஸ சொல்றார். நான் இதுல இப்படி இருக்கேன், இதுல இப்படி இருக்கேன், இதுல இப்படி நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் இல்லையா, உன்னால் இந்திரிய கோச்சரம். அப்டிராக்ட்னா இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களுக்கு புலப்படாதது. ஐ திங்க் இது சொன்னா உங்களுக்கு புரியும்னு. இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி சொல்லி இப்ப இனிமே வரக்கூடிய 21வது ஸ்லோகத்திலிருந்து வரக்கூடிய இது நான் இப்ப உங்களுக்கு ரீகேப் சொன்னது 19, 20. இந்த 20வது ஸ்லோகத்துல இவர் இத சொல்லியிருக்க, ஆத்மாவாக தியானம் செய் அப்படின்னு. ஆத்மாவா என்னால எப்படி தியானம் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக 21ல இருந்து 38 வரைக்கும் சகுனமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து ஒரு லிஸ்ட் போடுறார். எல்லா கேட்டகரியில இருந்து ஒன்னொன்னு எடுத்து எடுத்து இதுல எப்படி இருக்கேன், இதுல எப்படி இருக்கேன்னு சொல்ல போற. கடைசியில மறுபடியும் 39ல நிர்குணத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவார். சோ ஒரு நிர்குணத்துல ஆரம்பிச்சு நிர்குணத்துலதான் முடிக்கிற, நடுவுல சகுனத்தை காமிக்கிற. அப்பனா என்ன அர்த்தம்னா, எனக்கு நிர்குணத்துல ஆரம்பிக்க முடியல, நான் இந்த சகுன உபாசனை பூரா பண்ணினா என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நிர்குணத்துல வந்து நிக்கும்னு பகவான் நமக்கு உணர்த்துறாருன்னு அர்த்தம். அது 21வது ஸ்லோகம். இது நம்ம வந்து படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து பதவுரை பொழிப்புரை சொல்றேன். ஆதித்யானாமஹம் விஷ்ணுஹு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாமஹம் சசி. ஆதித்யானாம், ஆதித்யர்களில், அகம் நான், விஷ்ணுஹு விஷ்ணு, ஜோதிஷாம் பிரகாசமானவற்றுள், அம்சுமான் கிரணங்களுடன் கூடிய, ரவிஹி சூரியன், மருதாம் மருத்துக்களுள், மரீச்சி அஸ்மி மரீச்சி ஆவேன், நக்ஷத்ராணாம் நட்சத்திரங்களுள், அகம் நான், சசி சந்திரன். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, பிரகாசமானவற்றுள் கிரணங்களுடன் கூடிய சூரியன், மருத்துக்களுள் மரீச்சி ஆவேன், நட்சத்திரங்களுள் நான் சந்திரன் ஆவேன். இப்போ இத்தனை எக்ஸாம்பிள் காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல்ல நம்ம தலையை தூக்கின்னு பார்த்தா என்ன தெரியுது? இந்த உலகமே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடியது, ஒளிர்ந்து தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த பிரைட் லைட்ங்கிறது எங்கேருந்து வருது? நமக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் புலப்படுத்துறது எது அப்படின்னா இந்த ஆதித்யன், இந்த சூரியன் தான். ஆதித்யக அப்படின்னு சொன்னாலே துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. இந்த கிரியேஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் 11 ருத்ரர்கள், அப்புறம் அஷ்ட வசுக்கள், இந்திரன், பிரஜாபதி, இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் 33 தேவர்கள். இந்த 33 தான் 30 முக்கோடி தேவர்களாக அது மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்றது உண்டு. இதெல்லாம் இவர்களுக்கு எல்லாருக்கும் இது என்ன தேவர்கள் அப்படின்னா, அந்த தேவர்கள்ங்கிற காமன் குரூப்புக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி. இங்க எல்லாமே டியூட்டி பேஸ்டு தான். இல்ல, உனக்கு இந்த ஒர்க் அந்த ஒர்க்கை நீ பண்ணணும், இந்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ பாத்துக்கணும். உலகத்துல சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சில பேருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். இந்த பொறுப்பு இந்த துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொன்னா அதிதிக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்திரர்கள், கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்த புத்திரர்கள் எல்லாமே தேவர்கள். அவர்கள் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். இந்த தேவர்களுக்குள்ள இந்த இந்த ஆதித்யர்களுக்குள்ள 12 பேர் இருக்காங்க. அந்த பேரெல்லாம் நான் சொல்ல போறது இல்ல. அதுல ஒருத்தருக்கு பேர் விஷ்ணுகு அப்படின்னு பேர். இந்த விஷ்ணுங்கிறவருக்கு என்ன வேலை அப்படின்னா, உலகத்தை தாங்குவதுதான் அவருடைய வேலை. எது ரொம்ப முக்கியம்? இந்த சிருஷ்டியை தாங்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா, எது இந்த சிருஷ்டியை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா, எது அந்த தாரயதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எது சொல்றது அது அப்படின்னா தர்மம் தான். தர்மம் தான் இந்த சிருஷ்டியை தாங்கி கொண்டிருக்கிறது. விஷ்ணு என்ன பண்றார் அப்படின்னா, தர்மத்தினால இந்த சிருஷ்டியை தாங்கிக் கொண்டு இருக்கிறார்.
அப்ப இந்த விஷ்ணு அப்படிங்கிற அந்த ஆதித்யனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ற. அடுத்தது என்ன சொல்ற, அம்சுமான். அம்சுமான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஜோதிஷாம். முதல்ல ஜோதிஷாம் அம்சுமான். ஜோதிஷாம்னு சொன்னா என்ன, பிரகாசம், பிரகாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஆதித்யர்கள் அப்படின்னு ஆதித்யன்னு சூரியனுக்கே ஒரு பேர் உண்டு, ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஆதித்ய ஹிருதயம்னா சூரியனை பற்றிய ஸ்லோகங்கள். அது இவர் அகஸ்திய முனிவர் ராமருக்கு யுத்த களத்துல ராமனுக்கு தைரியம் ஊட்டி, இந்த யுத்தத்தை உன்னால் கட்டாயம் ஜெயிக்க முடியும் ராமா, நீ இந்த ஆதித்ய ஹிருதயத்தை கேளு அப்படின்னு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுத்து அதை அவர் சொல்லி அதுக்கப்புறமா அவருக்கு மனசுல ஒரு உற்சாகமும் உத்வேகமும் யுத்தத்தை இன்னும் கொஞ்சம் நன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு ராமாயணத்துல கதை இருக்கு. ராமாயணத்துலதான், வால்மீகி ராமாயணத்துலதான் இந்த ஆதித்ய ஹிருதயம் இருக்கு. இப்ப இங்க சொல்ற இந்த துவாதச ஆதித்யர்கள், இந்த ஆதித்ய ஹிருதயம் அதை பத்தி இல்லை. இந்த ஆதித்யர்கள் அப்படிங்கிற 12 பேர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படி சொல்றார். அடுத்தது என்ன, பிரகாசமாக இருக்கக்கூடியவற்றில். உலகத்துல எத்தனையோ விஷயங்களுக்கு பிரகாசம் இருக்கு. நேச்சுரல் பிரகாசம் எல்லா நேரங்களிலும் பிரகாசமாகவே இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா ரவிகி, சூரியன். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அம்சுமான் அப்படிங்கிறார். அம்சுமான் அப்படின்னு சொன்னா கிரணங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சூரியனை நேர தலையை தூக்கி பார்த்தோம்னா தெரியும், அந்த டிஸ்க்கு மேல இப்படி கிரணங்கள் எல்லா பக்கமும் போறது நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த கிரணங்களோடு கூடிய எல்லா இடங்களையும் ஒளிர்விக்கணுங்கிறதுக்காக 360 டிகிரிஸும் ஒளிர்விக்கணுங்கிறதுக்கான கிரணங்களோடு கூடிய அந்த சூரியனாக நான் இருக்கிறேன். அது ஜோதிஷாம், பிரகாசமாக இருப்பவற்றுள் நான் சூரியனாக இருக்கிறேன். சூரியன் தான் இருக்கிறதுலயே நேச்சுரலாவே பிரகாசமா இருக்கு. யாரும் சூரியனுக்கு காத்தால எழுந்த உடனே ஒரு எண்ணெய் திரி போட்டு விளக்கேத்தி அங்க வச்சுட்டு வந்துறது கிடையாது. அதுவே வரும்போதே பிரகாசமா வந்துட்டு இருக்கு இல்லையா. நமக்கு பார்க்கும் பொழுதே அது பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. இந்த ஆதித்ய ஹிருதயத்துல சூரியனே பிரம்மம் அப்படின்னு தான் வச்சு நிறைய சொற்கள் சூரியனை ஸ்துதித்து இருக்கும். நிறைய அழகான ஒரு ஸ்துதி அது. அது படிச்சா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, மெட்டீரியல் பெனிஃபிட்டும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்கு அப்படின்னு சாஸ்திரத்துல நிறைய அதுக்கான பலன் எல்லாம் போட்டிருக்கு. சோ அதனால அந்த சூரியனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது அப்புறம் என்ன சொல்றார், மரீச்சிர் மருதாமஸ்மி. மருத்கணங்கள் அப்படின்னு ஒரு 49 பேர் இருக்காங்க. 7 சப்த சப்த அப்படின்னு சொல்றது. 7 பேர் ஒரு குரூப். அந்த மாதிரி 7 குரூப், ஒரு குரூப்புக்கு 7 பேர், அது மாதிரி 7 குரூப். இவங்க எல்லாருக்குமே என்ன வேலைன்னா இந்த கிரியேஷன்ல இருக்கிற வாயுவை சரியா நிர்வகிக்கிறது தான் அவங்களோட வேலை. நீங்க பாருங்க, ஒளியை நிர்வகிக்கக்கூடியவர் ரவிகி, சூரியன். நான் தான் அந்த சூரியனா இருக்கேன். இந்த உலகத்தை தாங்கக்கூடியது இந்த ஆதித்யர்கள், அதுல ரொம்ப முக்கியமானவர் விஷ்ணு, நான் தான் விஷ்ணு. இந்த உலகத்துல இருக்கிற காற்று தத்துவம் அதை நிர்வகிக்க கூடியது. எந்த மாதிரியான காற்று எப்பொழுது வீச வேண்டும். ஒரு நேரம் நமக்கு ரொம்ப சூடா காத்து வருது, ஒரு நேரம் தென்றலா காத்து வருது, ஒரு நேரம் அப்படியே அடிக்கிறது, புழுதி வாரி அடிக்கிறது, நம்மளையே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு இதுல வருது. அப்படி ஒரு ஹரிக்கேன் வருது இல்லையா. கஜா புயல் வரும்போது மேக்சிமம் காத்தாலதான் பிரச்சனையே, மழையான பிரச்சனையோ இல்லையோ, காத்து அப்படியே அப்ரூட் பண்ணிடுது. எல்லா பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் அப்ரூட் பண்ண, காத்தால போய் பார்த்தா அதை அழகுக்கு கூட முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போயிட்டோம். எத்தனை ட்ரீஸ், எத்தனை இது அப்படியே அப்ரூட்டட். இந்த வாயு நினைச்சா எது வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரியறது நமக்கு. அப்ப அத்தனை இருக்கு, வாயுடைய சக்தி இருக்கு, அத்தனை வகையான வாயுக்கள் இருக்கு. அந்த வகையான வாயுக்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிற வாயுக்கள்ல அந்த மருத்துக்கள் அப்படிங்கிறது அது நிர்வாகம். அதுல நான் மரீச்சியா இருக்கேங்கிறார். அந்த மரீச்சிங்கிற அந்த ஒரு தேவதை என்ன மாதிரியான வாயுவை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கிற பிரீஸ், சென்ட்ரலை அது கொடுக்கிறது. எது பிடிக்கும் நமக்கு? வாயுன்னு சொன்னா
அப்படியே நமக்கு வந்து அப்படியே நம்மள ஆளை தூக்கிட்டு போற வாயு வேணுமா, இல்ல நம்ம போய் ஜன்னலோரம் நின்னா அப்படியே முகத்துல வருடி கொண்டு போகக்கூடிய அந்த தென்றல் வேணுமா? எல்லாருக்கும் தென்றல் தான் வேணும். அந்த தென்றலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நக்ஷத்ராணாம் அகம் சசி. நக்ஷத்ராணாம்னா என்ன? இரவில் ஒளிரக்கூடியது. பகல்ல ஒளிரக்கூடியது சூரியன். ராத்திரியில ஒளிரக்கூடியது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல, அங்க சந்திரனும் ஒளிர்கிறது இல்லையா? நட்சத்திரம்னு சொன்னா இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, இரவில் ஒளிரக்கூடிய அவற்றில் நான் எதுவாக ரொம்ப ஒளி பொருந்தியது எது? ஒரு குட்டி ஸ்டாரா இல்ல சந்திரனா? சந்திரன் தான். நான் சந்திரனாக இருக்கிறேன். இன்னொரு அர்த்தம் சொல்றது உண்டு. நட்சத்திரம்னு சொன்னா இந்த இடத்துல லோகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சந்திர லோகமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சந்திரனாக நான் இருக்கிறேன், புரியுற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சூரியனா இருக்கேன், சந்திரனா இருக்கேன், மரீச்சிங்கிற மருத்கணமாக இருக்கிறேன், விஷ்ணுங்கிற ஆதித்யனாக இருக்கிறேன். 4 விஷயம் சொல்லியிருக்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த தேவதைக்கு இல்ல இம்பார்ட்டன்ஸ். மரீச்சியை உட்கார்ந்து அப்படியே ஓம் மரீச்சாய நமகன் உட்கார்ந்து பண்றதுக்கு இல்ல. இத சொன்னது அதுக்கு இல்ல. இறைவன் மரீச்சியாக இருக்கிறார், இறைவன் ஆதித்யனாக இது விஷ்ணுவாக இருக்கிறார், இறைவன் சூரியனாக இருக்கிறார், இறைவன் சந்திரனாக இருக்கிறார். இங்க இறைவனுக்கு இம்பார்ட்டன்ஸ், பரம்பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ். பரம்பொருளை நான் எப்படி தியானம் செய்வது? நான் சூரியனை தியானம் செய்யும் பொழுது பரம்பொருள் சூரியனாக இருக்கிறார் என்று நான் தியானம் செய்ய வேண்டும். இங்க அவன் கேட்டது சதா பரிசிந்தையன். நான் எப்படி தியானம் செய்வது உன்னை? நீ சூரியனை தியானம் பண்ணு, நான் அதுல இருக்கேன். நீ சந்திரனை தியானம் பண்ணு, நான் அதுல இருக்கேன். நீ மரீச்சிய தியானம் பண்ணு, நான் அதுல இருக்கேன். நீ விஷ்ணுவை தியானம் பண்ணு, நான் அதுல இருக்கேன். அடுத்தது வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. வேதானாம் வேதங்களுள் சாமவேதக சாமவேதமாக அஸ்மி இருக்கிறேன். தேவானாம் தேவர்களுள் வாசவக இந்திரனாக அஸ்மி இருக்கிறேன். இந்திரியானாம் இந்திரியங்களுள் மனக மனமாக அஸ்மி இருக்கிறேன். பூதானாம் ஜீவராசிகளுள் சேத்தனா அறியும் திறனாக அஸ்மி இருக்கிறேன். இப்ப நான் இங்க 4 சொல்றேன். இப்ப வேதங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ரிக் யஜுர் சாம 3 திரைவித்யா மாம் சோமபா பூத பாப்பா அப்படின்லாம் பார்க்கிறோம். இந்த 3 வேதங்கள் முக்கியமானது. அதர்வண வேதம் இருக்குன்னா கூட பொதுவாக வேதங்கள்னா ரிக் யஜுர் சாம அப்படின்னு சொல்றோம். இந்த ரிக் யஜுர் சாம எல்லாத்துலயும் ரொம்ப இது முக்கியமானது எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே முக்கியம்தான். எல்லாத்துலயுமே மந்திரங்கள் எல்லாம் முக்கியம்தான். சாம வேதத்தை பாட்டா பாடுறாங்க, அதனால சாம கானம்னு பேர் அதுக்கு. அப்ப சாம வேதத்துக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னன்னா அதை பாடலாக பாடக்கூடியது அப்படின்னு. சிவபெருமானுக்கு சாமகானம் பாடினா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அதை பாடித்தான் தன்னுடைய தண்டனையிலிருந்து தப்பித்தான் ராவணன் அப்படின்னு சொல்றது. நான் வந்து திமிரெடுத்து போய் இந்த கைலாய மலைய அப்படியே பேசுறேன் பாரு அப்படின்னு தூக்கவும் சிவபெருமான் வந்து கட்டவரலால அவன் கைய வந்து நசுக்கினார். கையே தூக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் சாமகானம் பாடினதுனால, சாமகானம் பாடினது ஒரு காரணத்தினால ஆசுதோஷியான சிவபெருமான் அவனுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்தார். அவனுக்கு வெளியில கை வந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாளையும் கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் ராமாயணத்துல பார்க்கிறோம். இந்த சாமகானம் அப்படிங்கிறது பாடல் வடிவத்துல இருக்கு. ஸ்வரங்கள் எல்லா வேதங்களுக்கும் ஸ்வரங்கள் உண்டு. இந்த சாமகானத்துக்குன்னு இருக்கிற ஸ்வரங்கள் வேற, அது பாட்டு ரூபமாக இருக்கு அப்படிங்கிறதுதான். நீங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சாமவேத பாராயணம்னு போட்டு யூடியூப்ல கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்குமே. அது நமக்கெல்லாம் சொல்றதுக்கு தெரியாது, சொல்லவும் முடியாது. ஆனா அது கான ரூபமாக இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன் சுவாமி வந்து ஏன் அகம் ரிக்வேதகன் சொல்ல வேண்டியதானே, அகம் யஜுர்வேதகன் சொல்ல வேண்டியது, ஏன் சாமவேதம் சொன்னார்னா ஸ்பெஷல், அதனால சொல்றார் அப்படின்னு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எது ரொம்ப ஸ்பெஷலோ அதுதான் சுவாமி அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அது கீழே வர்றது எல்லாமே அதுல சேர்ந்ததுதான்.
நான் வந்து அது மட்டும் பண்ணணும் அப்படி இல்லை. நான் அதை பண்ணினா எல்லாமே பண்ணினது மாதிரி அர்த்தம் வருது. ஏன்னா அங்க அதுல வந்து இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறத ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பாவனை நான் வைத்துக்கொண்டு தியானம் செய்கிறேன். அடுத்தது என்ன சொல்றார்? வேதானாம் சாமவேதோஸ் தேவானாம் அஸ்மி வாசவக. தேவர்கள்ல நான் யாரா இருக்கேன்? வாசவன் சொன்னா இந்திரனுக்கு ஒரு பேரு. இந்திரன் தான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவனாக நானே இருக்கிறேன். இப்ப சீஃபா இருக்கேன். இப்ப சீஃப்க்கு என்ன ஒரு குவாலிட்டிஸ் இருக்குமோ அது டவுன் த லைன் எல்லா தேவர்களுக்கும் இருக்குமா இல்லையா? பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் அப்படிதான் டவுன் த லைன் போகும். அதனால சீஃப நம்ம தியானம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா எல்லா தேவர்களுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைத்ததாகிறது. நீ அந்த சீஃபா இருக்கக்கூடிய அந்த இந்திரன் இருக்கானே, அது நானுன்னு நீ தியானம் பண்ணு. இந்திரனை தியானம் பண்றது இங்க முக்கியம் இல்ல. இந்திரனில் இறைவன் இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க எது முக்கியம்னா பரம்பொருள் தான் முக்கியம். தேவதையை விட பரம்பொருள் தான் முக்கியம். நம்ம லூஸ் பண்ணிடுவோம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன். எல்லாம் அப்பா சொல்லியிருக்காங்கப்பா, இன்னிலேருந்து நான் இந்திர பூஜை பண்றேன், அப்படி இல்ல. இந்திரனில் பரம்பொருள் இருக்கிறார், அப்படித்தான் தியானம் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியானாம் மனசாஸ்மி. உங்களுக்கு தெரியும் இந்திரியங்கள் நிறைய படிச்சிருக்கோம். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இப்ப வேற தத்துவபோத கிளாஸ்ல வேற படிச்சோம். இதெல்லாம் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, வாக்பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இதெல்லாமே நம்ம படிச்ச இந்திரியங்களுடைய பெயர். இந்த இந்திரியங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில செயல்பட முடியுமா? கண்ணு போய் ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்காது. கண்ணுக்கு அது விஷயம் புலப்பட்டாலும் இந்த விஷயம் இதுதான், இதுல நம்ம இதுதான் பண்ணணுங்கிறது எங்க நடக்கிறது? அதெல்லாம் மனசு இருந்தா தான் நடக்கிறது. மனசு ஒன்றும் பொழுதுதான் அந்த பொருள், அந்த விஷயமானது எனக்கான விஷயமாக மாறுகிறது. என் மனசு ஒன்றல அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் அதுக்கும் எனக்கும் பெருசா சம்பந்தமே வரப்போறது கிடையாது. இது ஒன்ன வச்சுக்கொண்டே நம்ம மனசை வந்து எப்படி பழக்கிறது, எதையும் சம்மந்தப்படுத்தாதன்னா இப்படித்தான் படுத்தாம இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எது ரொம்ப முக்கியம்? இந்திரியங்கள் மட்டும் முக்கியமா இல்ல மனசு முக்கியமான? இந்திரியங்கள் எல்லாம் விட மனசுதான் முக்கியம். அதனால இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மனசாக நான் தான் இருக்கிறேன். அப்ப இந்திரியானாம் மனசாஸ்மி. மனசஷ்டேந்திரியகன்னு சொல்றார் பின்னாடி. இப்ப மனசு 6வது இந்திரியமாக இருக்கிறது. இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவி இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு இந்த மனசு தூண்டுகோலா இருக்கிறதுனால மனசு 6வது இந்திரியமா சொல்லியிருக்கு. இங்க மனசுதான் முக்கிய இந்திரியமாக சொல்லியிருக்கு. இந்திரியானாம் மனசாஸ்மி. மனமாக நான் இருக்கிறேன். என் மனசை நான் இறைவனாக தியானம் பண்ண. நான் தியானத்துக்கு உட்காரும் போதே இந்த பாழா போன மனசுக்கு என்னதான் ஆசையோ அப்படி இல்லை. இந்த அழகான மனசுக்குள்ள அந்த மலர்மிசை ஏகினான் அல்லவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனை நான் தியானம் செய்யணும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு அது கிட்ட உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் டேர்ம்ஸ் பண்ணிட்டு அந்த மனசுக்குள்ள இருக்கிற இறைவனை தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா மனசு வந்து ஒருநிலைப்படும், சித்தம் சுத்தமாகும். அப்பதான் படிச்சதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படும். அப்படிங்கிறதுனால மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு, பகவானே கொடுத்திருக்காரு. மனசாஸ்மி. அடுத்தது பூதானாம் அஸ்மி சேத்தனா. இந்த பூதங்களுள் நான் சேத்தனக அஸ்மி. நான் சேத்தன அப்படின்னு சொன்னா இந்த அறியும் திறனாகன்னு சொன்னேன். இப்போ உதாரணமா சொல்றேன். நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்து என்ன இந்த இடத்துல இப்படி தட்டினாங்க இல்ல தொட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு குறுகுறுப்பு தெரியுமா இல்லையா? அந்த குறுகுறுப்பு தான் அந்த உணர்ச்சி, அந்த சேத்தனத்தன்மை அந்த குறுகுறுப்புனாலதான் வருது. இப்ப நான் இந்த டப்பாவையோ இந்த இதையோ ஒரு பர்ஸையோ நான் தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏதாவது ஒரு டேபிள், இந்த டேபிளை நான் டேபிளை தொடுறேன், இந்த மேடம் என் டேபிளை என்ன தொடுறாங்க, எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் இந்த இதுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா இந்த ஜடத்தன்மை இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்குன்னா சேத்தனத்தன்மை இருக்கு. இந்த ஜடத்தன்மை உணர்ச்சிகளை அறியாது வெளிப்படுத்தாது. இந்த சேத்தனத்தன்மை உணர்ச்சிகளை அறியும், வெளிப்படுத்தும். எல்லா உயிரினங்களிலும் உணர்ச்சி என்பது இருக்கிறது. ஒரு அமீபா கூட நீங்க இதுல மைக்ரோஸ்கோப்ல வச்சுட்டு பார்த்து அதுக்கு அடியில ஒரு குச்சியை விட்டு அதை அப்படியே ஆட்டி பாருங்க, அது பையனு போய் நெளிஞ்சுட்டு போயிடும். காமிக்கிறாளே நிறைய எல்லாம் நீங்க இதுல பார்த்தா தெரியும். புழு நமக்கு தெரிஞ்சது ஒரு புழு. இப்ப நம்ம காய் நறுக்கரிச்சே ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவோம் நம்ம? ஜென்ரலி அதை கொல்ல வேண்டாம்னு அதை ஒரு குச்சியை வச்சு கொண்டு போய் ஒரு ஓரமா போடுவோம். அந்த குச்சியை வைக்க செய்ய அது இப்படி 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 பண்ணும்.
அது எதனால பண்றது? அது அந்த குச்சியை வைக்கும் போது அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு. பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு அம்பாள சொல்றா. பிரம்ம கீட்ட பிரம்மாஜியில இருந்து ஆரம்பிச்சு அந்த கீட்ட அந்த புழு வரைக்கும் அந்த சேதனத்தன்மையானது இருக்கு. அந்த சேதனத்தன்மைங்கிறது எதுன்னா அது நான் தான். நான் இருக்கிறதுனாலதான் அந்த உணர்ச்சி இருக்கு. உணர்ச்சி இல்லாம ஜடமாட்டம் உட்காந்துருக்கே அப்படின்னு யாரையாவது கேட்டா என்ன அர்த்தம்னா அந்த சேதனத்தன்மை வேலையே பண்ணல அப்படின்னு அர்த்தம். அந்த சேதனத்தன்மையாக யார் இருக்கிறதுன்னா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது. மேற்கொண்டு ஸ்லோகங்களை படிக்கலாம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருஷிகரி நாமகம். அகம் நான் ருத்ராணாம் ருத்ரர்களுள் சங்கரஹச சங்கரனாகவும் யக்ஷ ரக்ஷசாம் ரக்ஷசர்களின் யக்ஷ ரக்ஷசர்களிடையே வித்தேஷ குபேரனாகவும் அஸ்மி இருக்கிறேன். வசூனாம் வசுக்களுள் பாவகஹச அக்னியாகவும் சிகரினாம் சிகரம் உடையவற்றுள் மேருகு மேருவாகவும் அஸ்மி இருக்கிறேன். இங்க 4 விஷயம் சொல்றேன். நான் ருத்ரர்களுள் சங்கரனாகவும் யக்ஷ ரக்ஷசர்களுள் குபேரனாகவும் இருக்கிறேன். வசுக்களுள் அக்னியாகவும் சிகரம் உடையவற்றுள் மேருவாகவும் இருக்கிறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய கனெக்டிவிட்டியோட இது வரப்போறது இல்லை. ஆனா ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுல இருக்கிற முக்கியமானது அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே ஆதித்யர்களை பத்தி சொன்னார். இப்ப இங்க நான் முன்னாடியே சொன்னேன், தேவர்கள் அப்படின்னு சொன்னா துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், இந்திரன், பிரஜாபதி அப்படிங்கிற 33 பேர்கள் அப்படின்னு. இதுல இப்போ இந்த 11 ருத்ரர்கள்ல நான் யாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆதித்யர்களுக்கு என்ன வேலை சொன்னோம்? இந்த உலகத்தை தாங்குவது, காப்பது அப்படின்னு. இந்த உலகத்தை தாங்குவது, காப்பது. இப்ப ருத்ரர்களுக்கு என்ன வேலைன்னா உலகத்தை அந்தந்த டைம் முடிஞ்ச உடனே காலத்திற்குட்பட்டு அதை அழித்தல். ஏன்னா வேற ஃபார்முக்கு வரணும் இல்லையா? இந்த அழித்தல்னா அழிக்கிற வேலையா, பகவான் எங்கேயான அழிப்பாரோ அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அழிச்சாதான் அடுத்தது வரும். அதாவது ஃபார்ம் மாறுறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு ஃபார்ம் மாறி இன்னொரு ஃபார்ம் வரணும். அதுக்கான ஒரு வேலையை யார் பண்றாங்கன்னா இந்த ருத்ரர்கள் பண்ணுகிறார்கள். காலத்திற்குட்பட்டு அவங்க இஷ்டத்துக்கு எனக்கு இது பிடிக்கல இதை மாத்துறேன். நம்ம இப்ப பண்றோமே, புதுசா மார்க்கெட்ல ஒரு போன் வந்த உடனே நல்லா இருந்தா கூட அந்த போனை தூக்கி கொடுத்துட்டு இன்னொரு போன் வாங்கிட்டு, அப்ப நான் எனக்கு பிடிக்கலன்னு மாத்தினேன். அப்படிலாம் மாத்த மாட்டாங்க. சொந்த விருப்பு வெறுப்புக்காக மாத்துறது இல்லை. கர்மத்தை அனுசரித்து, காலத்தை அனுசரித்து, கால கர்மம் தான் அவர்களுக்கு கைடிங் ஸ்பிரிட். அப்படி இவர்கள் இந்த உலகத்தை அழித்தல் தொழிலை அவர்கள் செய்கிறார்கள். தொழில்னு சொல்றதை காட்டிலும் டியூட்டிய பண்றாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் அழகா இருக்கு புரிஞ்சுக்கிறது. காக்கிறது ஒரு டியூட்டி, அழிக்கிறது இன்னொரு டியூட்டி. இந்த காத்தல்ங்கிற டியூட்டி பண்றவங்களுக்குள்ள நான் விஷ்ணுவா இருக்கேன். அழிக்கிற டியூட்டி பண்றவங்களுக்குள்ள நான் ருத்ரனாக இருக்கிறேன், சங்கரனாக இருக்கிறேன். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. சங்கரக சங்கரகனாலே என்ன? சங்கரோதி இது சங்கரக. ஷம்னு சொன்னா மங்களம்னு அர்த்தம். மங்களம் அப்படின்னாலே என்ன? நன்மையை தருபவர். மங்களம்னாலே நன்மைதான். சங்கரோத்தினா என்ன? நன்மையை தருபவர். அப்ப நன்மையை தருபவர் எப்படி அழிவுக்கு காரணமாக இருப்பார்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அழிவு என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவதுதான் அழிவு. அந்த மாற்றத்தை பண்ணிதானே ஆகணும். கிரியேஷன்னா அதுல ஒரு மாற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கணும். எல்லாம் வச்சபடி அப்படியே இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி மொனோட்டனஸ் ஆயிடும். வீட்லயே நீங்க பாருங்களேன், இந்த ஹால்ல லெஃப்ட்ல இருந்த சோஃபா தூக்கி ரைட்ல போட்டுறோம். ஒரு மாசம் ஆச்சுன்னா திருப்பி எடுத்து தூக்கி அந்த சைடு போடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுறது. எவ்ரிதிங் நீட்ஸ் a சேஞ்ச். அப்படி இருந்தாதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குங்கிறதுனால இந்த மாற்றங்களுக்கு ஒரு தேவதை. அந்த சங்கரனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வசுக்கள். இந்த அஷ்ட வசுக்கள் இவர்களுக்குன்னு சில டியூட்டிஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்னன்னா இந்த கிரியேஷனை
பிரச்சனை இல்லாம வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு சில சில வேலைகள், அஷ்ட வசுக்கள்னா அஷ்ட திசைகளையும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் நன்றாக இருப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த வேலையை பண்ணக்கூடிய அந்த வசுக்கள்ல நான் யாரா இருக்கேன்? அஷ்ட வசுக்கள்ல பாவகனாக இருக்கிறேன். பாவக அப்படின்னு சொன்னா அக்னியா இருக்கேன் அப்படின்னு. இந்த அக்னி அந்த என்ன அந்த ஹீட் எனர்ஜியா யாரு இருக்கு? முதல்ல சொன்ன இதுல மரீச்சர் மருதாமஸ்மிங்கிறதுல என்ன தென்றலாக நான் இருக்கிறேன்னு பார்த்தோம். இங்க என்னவா இருக்கார் அவர்? ஹீட் எனர்ஜி, அந்த அக்னி தத்துவமாக. அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் அக்னி. அந்த அக்னியாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அக்னி வேணும் இல்லையா? ஹீட் வேணும். இந்த இது வந்து கிரியேஷன் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஹீட்டும் வேணும், காத்தும் வேணும், ஜலமும் வேணும், ஆகாசம் வேணும், எல்லாமே பூமி வேணும், எல்லாமே வேணும். அந்த வேணுங்கிறதுக்குள்ள நான் இந்த பெஸ்ட் இந்த லிஸ்ட்ல பெஸ்ட் எதுன்னா அக்னி. அந்த அக்னியாக நான் இருக்கிறேன் வசுக்களில். வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் அப்படிங்கிற இந்த இது இருக்கு இல்லையா? தேவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த தேவர்களுக்குள்ள நிறைய நிறைய சின்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு விதமான குரூப்ஸ். அந்த ஒரு குரூப்புக்கும் ஒரு சில வேலைகள் இருக்கும். அது அந்த வேலைகள் வந்து வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி பகவான் வந்து அந்த வேலைகளை அவர்கள் மூலமாக நடத்துகிறார் அப்படின்னு பார்க்கணும். அதான் நிர்வாகம். இப்ப இந்த யக்ஷர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு சில பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவர்களுக்கு சில சில டியூட்டிஸும் இருக்கும். அந்த யக்ஷர்கள் ரக்ஷர்கள், அது யக்ஷ ரக்ஷர்கள்னு சேர்த்து சொல்றது. அதுல ஒருத்தர் தான், அதுல தலைவர் தான் இந்த குபேரர் அப்படின்னு. நமக்கு குபேரர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, இந்த புலஸ்தியர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருடைய மகன் விஸ்வவஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த விஸ்வவஸ்துக்கு பிறந்தவர் தான் இந்த குபேரன். இந்த விஸ்வவஸ்துக்கு பிறந்த இந்த குபேரனுக்கு வைஷ்ணவனன் அப்படின்னு பேர். நம்ம இந்த தீபாராதனையில எல்லாம் வைஷ்ணவனாய நமக அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைஷ்ணவனன் அப்படிங்கிற குபேரனுக்கு வைஷ்ணவனன்ங்கிறது குபேரனுடைய ஒரு பேர். இந்த குபேரனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, வித்தேஷக. வித்தம்னா என்ன? மணி, காசு, பணம், துட்டு, மணி எல்லாம் அவர்தான். எல்லா வகையான வித்தங்கள் அப்படின்னா செல்வம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தேவையான செல்வங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன தோணும்னா, நான் மகாலட்சுமியனா விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கேன், பேசாம குபேரனை கும்பிடலாமோ அப்படின்னு. இறைவனுடைய செல்வம் அப்படிங்கிற அந்த அந்த சம்பத்திற்கே அது மகாலட்சுமி என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகாலட்சுமியிடம் அந்த மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய செல்வமானது இந்த குபேரனிடம் நிர்வாகத்திற்காக கொடுக்கப்பட்டது. அப்போ யார் பெருசு? நிர்வாகி பெருசா, ஓனர் பெருசா? இறைவனிடம்தான் செல்வம். அனைத்து செல்வங்களும் உடையவர். பக சப்தத்துக்கு விளக்கம் பார்த்திருக்கோம் நம்ம வள்ளுவம் படிக்கிறச்சே. முதல் குறளுக்கு ஆதி பகவன், அனைத்து செல்வங்களும் உடையவர். அந்த அனைத்து செல்வங்கள் உடையவர் பெருசா, அனைத்து செல்வங்களை நிர்வாகம் பண்றவர் பெருசா? த ஓனர் ஆஃப் த கம்பெனி பெருசா, அக்கௌண்டன்ட் பெருசா? ரெண்டுத்துல எது பெருசு? ஆனா நாம என்ன பண்றோம்? அக்கௌண்டன்டாய நமக, அக்கௌண்டன்டே நமக அப்படின்னு பூஜை பண்ணிட்டே இருக்கணும். குபேரனுக்கு நிறைய கோவில்கள், குபேரனுக்கு நிறைய பூஜைகள் எல்லாம் நடக்கிறது. எதுவுமே தப்புன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறத மாத்திரம் இங்க சொல்றேன், அவ்வளவுதான். என் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், பரம்பொருளை விட்டுவிட்டு பரம்பொருளால் தோற்றுவிக்கப்பட்டவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது கம்மிதான். என்னவா இருந்தாலும் பரம்பொருள் இருக்கிறார், அதை விட்டுவிட்டு அவரை விட்டுட்டு அவர் என்னை காப்பாற்ற மாட்டாரா? அதை விட்டுட்டு நான் மத்தது எல்லாத்தையும் அங்க போய் கேட்கிறேன், இங்க போய் பச்சை கலர்ல குங்குமம் வச்சுக்கிறேன், பச்சை கலர்ல நான் கயிறு கட்டிக்கிறேன், என்னென்னமோ பண்றேன். அதாவது எட்ட தின்னா பித்தம் தெளியும் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் எது சொன்னாலும் எல்லாம் கேட்பாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது பிரச்சனை தீரணும். பிரச்சனை தீரறது அப்படிங்கிறதுக்கு பல வகை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இது ஒரு வகை. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, அந்த குபேரனாக நான் தான் இருக்கிறேன். அப்ப குபேரனை வழிபட்டால் இறைவனை வழிபட்டது ஆகுமா? ஆமாம், ஆகும். இறைவன் குபேரனாக இருக்கிறார்னு புரிந்து கொண்டு வழிபட்டால். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் குபேரனாக இருக்கிறார்னு புரிந்து கொண்டு வழிபட்டால் குபேரனை வழிபாடு ஒன்றும் தவறில்லை. இங்க வழிபாடை விட எது சொல்லப்பட்டிருக்குன்னா தியானம் சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப குபேரன் அப்படின்னு சொன்னா ஒரு படம் காமிக்கிறாங்க. நல்ல சென்டர்ல உட்கார்ந்துருக்க, சுத்தி ஒரே பானை பானையா இருக்கு, அது பூரா ஒரே தங்கம், வைரம், வைடூரியம், பொன் எல்லாம் மின்னறது அப்படியே. இந்த செல்வங்கள் அனைத்தும் இறைவனே அப்படின்னு தியானம் பண்ணணும். அதுக்குதான் அந்த மாதிரியான உருவகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பசூனாம் பாவகக பார்த்துட்டோம். மேரு ஷிகரி நாமகம். இந்த அதாவது சிகரம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்குன்னா, ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இப்படி இருக்கணும். சிகரம் அப்படிங்கிறது இந்த மலையுடைய ஒரு அந்த டிப்பு. சில மலைக்கு டிப் இருக்கு, சில மலைக்கு டிப் இல்ல. இந்த டிப்ஸ் இருக்கக்கூடிய மலைகள்லயே எது ரொம்ப வசதியானது அப்படின்னா மேருமலை தான் ரொம்ப வசதியானது. அந்த மேருமலையாக சிகரி அப்படின்னா சிகரம் இருக்கக்கூடிய மலைகள். அந்த சிகரம் இருக்கக்கூடிய மலைகள்ல எது ரொம்ப வசதியானதுன்னா மேருமலை. அந்த மேருமலையாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அடுத்தது சொல்றேன். மேரு சிகரி நாமகம் அப்படின்னு. அடுத்தது புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. பார்த்த, ஹே பார்த்தனே, புரோதசாம்ச புரோகிதர்களுள் முக்கியமான ப்ருஹஸ்பதியாக மாம் என்னை வித்தி அறிந்து கொள். சேனானீனாம் சேனாதிபதிகளுள் அகம் நான் ஸ்கந்தக கந்தனாகவும் சரசாம் நீர்நிலைகளுள் சாகரக கடலாகவும் அஸ்மி இருக்கிறேன். ஹே பார்த்தனே, புரோகிதர்களுள் முக்கியமான ப்ரஹஸ்பதியாக என்னை அறிந்து கொள். சேனாதிபதிகளுள் நான் கந்தனாகவும் நீர்நிலைகளில் கடலாகவும் இருக்கிறேன். இங்க ஒரு 4 விஷயம் சொல்றேன். புரோதசாம் அப்படி புரோதசக அப்படின்னு சொன்னா, புரகனா எதிர்ல அல்லது எதிர்காலத்தில் அப்படின்னு அர்த்தம். புரகங்கிறதுக்கு எதிர்ல அல்லது எதிர்காலத்தில். யார் ஒருத்தர் எதிர்காலத்தில் எனக்கு புண்ணியம் சேருவதற்காக என்னை இப்பொழுது வழி நடத்துகிறார்களோ அவர்தான் புரோதசக. இந்த புரோதசகங்கிற புரோஹிதர் அப்படின்னு சொல்லு. பின்னாடி எனக்கு ஹிதமானதான புண்ணியம் வர்றதுக்காக இப்ப எனக்கு என்னை கைட் பண்ணி இந்த பூஜையை பக்கத்துல உட்கார்ந்துட்டு நீங்க மஞ்சள் புள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க, சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக அப்படின்னு அவர் சொல்ல நம்ம சொல்றோமா இல்லையா, நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் தான் புரோஹிதர். நம்ம என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். வாத்தியார் வந்துட்டாரா, புரோஹிதர் வந்துட்டாரா, சாஸ்திரிகள் வந்துட்டாரா. ஏதோ ஒரு பூஜை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். புரோஹிதர்ங்கிற அர்த்தம் தான் இந்த வாத்தியாருங்கிறதுக்கும் சரி. சாஸ்திரிகள் அப்படின்னா, சாஸ்திரினாலே என்னன்னா சாஸ்திரம் தெரிந்தவர், அதுவும் ஸ்ரௌத்த கர்மா பண்றதுக்காக வந்திருக்கார். அதனால அவர் பேர் சாஸ்திரிகள் அப்படின்னு எல்லாம் தமிழ்ல சொல்லிடுறோம். நம்ம ஒண்ணும் புரியலன்னா ஐயர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்போம். இப்ப என்னன்னா இவர்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, நான் தான் எஜமானன். எஜமானன்னா யார் அந்த பூஜையை பண்ணுகிறாரோ அவர் அந்த எஜமானன். இந்த எஜமானன் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக உதவிகரமாக அவருக்கு இருப்பவர் யாரோ அவர்தான் அந்த புரோதசக அப்படின்னு சொல்றது. இந்த புரோதசாம்னா புரோகிதர்களுள் அப்படின்னு அர்த்தம். அதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னா ப்ரஹஸ்பதி. ஏன் ப்ரஹஸ்பதிக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, தேவர்களுக்கு யார் தலைவன்? இந்திரன். அந்த இந்திரனுக்கே அவர் தான் புரோகிதரா இருக்கார். அதனால இவருக்கு ரொம்ப பெரிய இது ஸ்டேட்டஸ். இப்ப நம்ம ஊர்ல ஒரு சாஸ்திரிகள் யாரையாவது பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் யார் வீட்டுல எல்லாம் அவர் புரோகிதம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சா அவரோட ரேட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல நம்ம சாதாரணப்பட்டவர்கள்கிட்ட புழங்கக்கூடியவர்களுக்கு ஒரு ரேட் இருக்கும், பெரிய இடத்துல பெரிய ரேட் இருக்கும். இப்ப அவரோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யாராவது வீட்டுல எல்லாம் அவர் பண்றாருங்கிறத வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஏன் இங்க நான் ரேட்டை பத்தி இங்க சொல்லல, இங்க முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன். இங்க முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அவர் இந்திரனுக்கே புரோகிதனாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த இது. நம்ம நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதை சாக்கு வச்சு நான் சொல்லிடுவேன். இந்த ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறவர் தான் தேவகுரு. அந்த குரு தான் நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு. இந்த குருக்கு தான் அந்த கொண்டக்கடலை மாலை, அந்த மாலை, இந்த மாலை எல்லாம். இந்த கொண்டக்கடலை மாலையை கொண்டு குரு பகவான்னு சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு எல்லாம் போடக்கூடாது.
தட்சிணாமூர்த்தி யாரு அப்படின்னா குருனாம் குரு, எல்லாருக்கும் குரு. இந்த தட்சிணாமூர்த்திக்கு உட்பட்டவர் தான் இந்த குரு. அதனாலதான் தேனியில தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவர் முன்னாடி இவர் அஞ்சலி ஹஸ்தராக இப்படி உட்கார்ந்து இப்படி நின்று கொண்டிருப்பார். இவருக்கும் வியாழக்கிழமைகளில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார்கள். ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பது இது எல்லாவற்றையும் கடந்த உயர்ந்த தத்துவம் அது. அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைத்து கொண்டு கொண்டகடலை மாலையை மெனக்கெட்டு கோத்து கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது. தட்சிணாமூர்த்திகிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு நல்ல சீரிய சிந்தனையை கொடு, எனக்கு நல்ல குருவை கொடு, நீயே குருவாவா, எனக்கு நீ சாஸ்திரத்தை நன்றாக கற்றுக்கொடு, அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்துல என் மனம் நிலைத்து இருக்கவை, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு முக்தி கிடைக்கும், அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தான் அவர்கிட்ட கேட்கணும். நம்ம அவர் தான் நமக்கு குருவை கொடுக்கக்கூடிய, குருவாகவே வரக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. சோ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. இவர் எப்படி இருக்கார், இந்த இந்த குரு எப்படி இருக்கார், தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரு காஞ்சன சந்நிபம், குரு காயத்ரி. தேவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் இவர்களும் எல்லாம் இவர் எப்படி இருக்காருன்னா, இந்த குருங்கிறவர் எப்படி இருக்காருன்னா காஞ்சன சந்நிபம், அவர் நல்லா அப்படியே பல பல தக 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 தகன்னு ஒரு கோல்டன் கலர்ல இருக்காராம். அதனாலதான் மஞ்சள் கலர் போடுறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஒரு லைன் எடுத்து வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பதவுரை படிப்புரை ஆளாளுக்கு போட்டுக்குவாங்க. ரெண்டாவது லைன் தான் ரொம்ப முக்கியம் குரு காயத்ரின்னு. புத்தி பூதம் திரிலோகேஷம், புத்தி பூதம்ங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் முக்கியம் என்ன பொறுத்துன்னு இருக்கு. புத்தி பூதம், புத்தி பூதம்னா என்ன, என்னுடைய புத்தியை தூய்மைப்படுத்தக்கூடியவரே. புத்தி பூதம் திரிலோகேஷம் தம் ப்ரஹஸ்பதிம் நமாமி. இந்த குருவுக்கு இந்த மாதிரி ஒரு காயத்ரி என்னன்னா, இந்த குரு தான் இவருக்கு இந்திரனுக்கு குருவாக இருந்து அவர் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கெல்லாம் இவர் உறுதுணையாக இருக்கிறார். எனக்கும் நற்செயல்களுக்கெல்லாம் இவர் உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறதுனால இவரை நாம் வணங்குறது அப்படின்னு. இதெல்லாம் வணங்குறது தப்பு கிடையாது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த குருவாக இறைவனே இருக்கிறாரு வணங்கணும். இந்த குரு ஏதோ தனி ஸ்பெஷல் பவர் அப்படி கிடையாது. இறைவன் தான் இந்த குருவாக காட்சி அளிக்கிறார். ஏன்னா இறைவனுடைய விபூதின்னு இவரை சொல்லியிருக்காருங்கிற போது நம்ம எப்படி எடுத்துக்கணும், இறைவனுடைய விபூதி குருவாக வெளிப்படுகிறது அப்படின்னு. இப்ப ரீசெண்டா அவர் எங்க ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ போட்டோவோ இது ஒண்ணு காமிச்சு, புத பகவானுக்கு வெண்டைக்காய் மாலை போட்டு வணங்குறாங்க. மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. புதனுக்கு இந்த இது படிப்புக்கு புதனை சொல்றது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. புதன் காயத்ரி சொல்லிட்டு போனோம், புதன்கிழமையானா அதெல்லாம் சொல்லணும், காயத்ரியை சொல்லிட்டு போனா நமக்கு நல்ல படிப்பு வரும், நல்ல எக்ஸாம் எழுதுனா எல்லாம் ரைட்டு. ஆனா வெண்டைக்காய் மாலை போடணும்னு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. வெண்டைக்காய் சாப்பிட்டா புத்தி வளரும், அது ஒரு தனி இது. புதனுக்கு புதன் புத்தி கொடுப்பார். ரெண்டையும் கட் பண்ணி புதனுக்கு வெண்டைக்காய் மாலை, இவருக்கு கொண்டக்கடலை மாலை, அவருக்கு வெண்டைக்காய் மாலை. பகவான் எங்கேயோ எங்கெங்கயோ கொண்டு போய் புத்தியை செலுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர எங்க செலுத்தணுமோ அங்க செலுத்துறது கிடையாது இல்லையா. அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு அப்படித்தான் நம்மளை இழுத்து கொண்டு போகும். அதுக்காக சொல்லுவது. அடுத்தது என்ன சொல்ற, சேனானீனாம் அகம் ஸ்கந்தக, சேனை தலைவர்களுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். ஸ்கந்த அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா துள்ளி குதிப்பவர்னு அர்த்தம், உற்சாகமாக இருப்பவர்னு அர்த்தம். இந்த கந்தன் அப்படின்னாலே உற்சாகமாக சண்டை போடுறாங்க. இந்த உற்சாகமாக சண்டை போடுறதுல அவன் என்ன பண்றான்னா, ஒருத்தர் தோல் மேல ஏறி இந்த வேலை வச்சுட்டு அப்படியே அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்றான், இவன் என்ன இப்படி குதிச்சு போயிட்டு இருக்கான், பேசாம நம்ம ஒரு மயிலா மாறி இவனை தூக்கிங் போயிடலாம் அப்படின்னு மயிலாக மாறி அவனை சுமந்து கொண்டு செல்வான்னு கந்தபுராணத்துல. அப்படி குதிச்சு போகக்கூடியது அந்த ஸ்கந்தன் அப்படிங்கிறது. நான் அந்த மாதிரி இருக்கேன், அந்த ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற. சரசாம் அஸ்மி சாகரக. சரசாம் அப்படின்னா நீர்நிலைகள். இரண்டு வகையான நீர்நிலைகள், ஒன்று நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிபிஷியல். இயற்கையானது, ஒன்று செயற்கையானது. இயற்கையான நீர்நிலைகளில் ஆழமானதாகவும் அகலமானதாகவும் எவ்வளவு கொட்டினாலும் அளவு மாறாமல் அப்படியே இருப்பதாகவும் இருக்கக்கூடிய அந்த கடலாக நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் இப்போ 4 விஷயம் சொல்லியிருக்க. சொன்னது எல்லாத்தையும் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட அதுக்குள்ள செலுத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இந்த பகவானை இப்படி தியானம் பண்ண மனசு என்ன ஆகும்னா ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடும், கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த தியானங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. இந்த அளவுல இன்னைக்கு இந்த வகுப்பை நாம நிறைவு பண்ணலாம்.
மேற்கொண்டு இருக்கிற கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சில்